ஹலோ ஆர்டிஸ்ட், இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டாம்ஸ் ப்ரஷ் பென்ஸ் ஆர் கேம்லின் ப்ரஷ் பென்ஸ் எந்த ஒரு ப்ரஷ் பென்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே டாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம பென்சில் வச்சு 2 ஓவல் மாதிரி போட்டிருக்கேன். அது பிஸ்கெட்டோட அவுட்லைனுக்காக. அண்ட் 4 கலர்ஸ் நான் டாம்ஸ் ப்ரஷ் பென்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சாண்டல், இன்னொன்று லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன், கடைசியாக ஒரு பிளாக். அண்ட் இந்த இதில் நான் 26 ஷேட்ஸோட டாம்ஸ் ப்ரஷ் பென் செட்டு தான் வச்சுருக்கேன். 14 ஷேட்ஸ்னால் அவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் கிடையாது. அதனால் 26 ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கு நான் ஹைலைட்டர்ஸ் ஆல்சோ லாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இந்த சேனலே ஆப்வியஸாக எல்லாருக்குமே ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து பெயிண்டிங் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட சேனல். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் வில் சப்போர்ட் மீ மோர் டு க்ரோ. அண்ட் நான் நிறைய புது கண்டென்ட்ஸ் அண்ட் ஐடியாஸோட பேசிக் ஸ்கெட்சிங் ப்ராக்டிஸோடு நான் உங்களுக்கு டீச் பண்ண வந்திருக்கேன். இந்த ப்ரஷ் பென் நான் ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்ஸோட கார்னர்ஸில் கிறிஸ்பினஸ் இருக்கும்ல, அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்சர்ஸ் நம்ம போடணும். அதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக குட்டி குட்டி பேச்சஸ் அண்ட் டாட்ஸ் எல்லாம் நான் சைட்ஸில் எங்கெங்கெல்லாம் அந்த ரோஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நான் அந்த லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு 2 பிஸ்கெட்டுக்கும் நடுவில் செப்பரேஷன் காட்டுறதுக்காக லைட் ப்ரௌன் கலர் வச்சு நான் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சாண்டல் ப்ரஷ் பென் எடுத்து ஃபுல்லாக நம்ம அந்த பிஸ்கெட்டோட கம்ப்ளீட் கலருக்காக சாண்டல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஷேடோவுக்கு க்ரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சாக்கோ சிப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்காக பிளாக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலர் வச்சு சின்ன சின்ன கர்வ்ஸ் நான் ஒரு சைடில் இருக்க மாதிரி ஆர் பிஸ்கெட் ஃபுல்லாக நீங்கள் சாக்கோ சிப் இருக்க மாதிரி கொடுக்கணுன்னா அந்த மாதிரி ஜஸ்ட் கர்வ்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ப்ரௌன் கலர் எடுத்துக்கணும். அதை ஃபுல்லாக ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் சாக்கோ சிப் எப்படி இருக்குமோ அது மாதிரி குட்டி குட்டியாக நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். லாஸ்ட்டாக எல்லாமே செஞ்சதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பென் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி முடிச்சிடுறேன். அப்போ தான் இந்த ரியலிஸ்டிக்னஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது நீங்கள் நார்மல் பேப்பரில் ட்ரை பண்ணதை விட கொஞ்சம் ட்ராயிங் ஷீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.